சந்தோஷமாக மாறும். நிகழ்ச்சியின் ஆலோசனை நேரம். ஆலோசனை அளிப்பவர் ரெவரண்ட் டி. சரவணன், சர்வ வல்லவர் திருச்சபை, திருப்பனங்காடு. இந்த நாளில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் வாழ்ந்த நாட்களில் அநேகருடைய துக்கத்தை ஆண்டவர் மாற்றினார். இந்த நாளில் கூட ஒருடைய துக்கத்தை இயேசு மாற்றினதை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வரை நாம் வாசிக்க கேட்போம். அவர் மலையில் இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில நீங்களும் ஏதோ ஒரு பாதிப்பு நிமித்தமாய், பலவீனத்தின் நிமித்தமாய் நீங்கள் பாதிக்கப்பட்டு பலவிதமான நாட்களில் அநேக நாட்களாக நீங்கள் துக்கத்தோடு வாழ்ந்திருக்கலாம். இந்த நாளில் மலையிலிருந்து இறங்கின இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் வீட்டில் வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக, உங்கள் துக்கத்தை மாற்றும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் கடந்து வந்திருக்கிறார். ஆகவே அந்த குஷ்டரோகி மனிதன் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில, ஊருக்கு புறம்பாக தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில எந்த நிகழ்ச்சி அவன் குடும்பத்தில் நடந்தாலும் அவனால் பகிர்ந்து கொள்ள முடியாது, பங்கு கொள்ள முடியாது, கலந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த நாட்களில் வியாதிப்பட்டவர்களை ஊருக்கு வெளியாக தீட்டுப்பட்டவர்கள் என்று ஒதுக்கி வைக்கிற சூழ்நிலை இருந்தது. ஆகவே அவன் அநேக நாட்களாய் துக்கத்தோடும் வேதனையோடும் பலவிதமான பிரச்சனைகளோடு கூட அவன் இருந்தான். எப்போது என் வியாதி நீங்கும், எப்பொழுது என் குடும்பத்தோடு கூட போவேன் என்று ஒவ்வொரு நாளும் அவன் ஏங்கிக் கொண்டிருந்தான். ஆகவே தேவனாகிய கர்த்தர் ஒரு நாள் அவனுடைய உள்ளத்தை பார்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கி வந்த பொழுது அவன் மனிதனை நோக்கி கூப்பிடாமல் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், இயேசுவால் மட்டும்தான் என் வியாதியை குணமாக்க முடியும், இயேசுவால் மட்டும்தான் என் வாழ்க்கையை மாற்ற முடியும், இயேசுவால் மட்டும்தான் என் துக்கத்தை மாற்ற முடியும் என்று அவன் அறிந்திருந்தபடியினாலே இயேசு வருகிறதை பார்த்த உடனே இயேசுவுக்கு முன்னதாக பணிந்து இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான். இயேசுவே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று அவன் நம்பிக்கையோடு கூட சொன்னான். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்கள் துக்கத்தோடு இருப்பீர்களானால் கவலைப்படாதிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற அவரால் ஆகும் என்று விசுவாசியுங்கள். அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் பலவீனமா இருந்தாலும் இயேசுவால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த குஷ்டரோகி மனிதன் அந்த வார்த்தையை அவன் விசுவாசித்தான். இயேசுவால் மட்டும்தான் என் வாழ்க்கை மாற்ற முடியும் என்று அவன் நினைத்தான். ஆகவே தான் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று அவன் விசுவாசத்தோடு கூட சொன்னதை இயேசு அறிந்தபடியினாலே அவருடைய விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து கனப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொன்ன உடனே அவனுடைய குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். எனக்கு அன்பானவர்களே, இந்த நேரத்தில் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசுவே, என் பலவீனத்தை மாற்ற உம்மால் ஆகும் என்று சொல்லுங்கள், என் துக்கத்தை மாற்ற உம்மால் மட்டும்தான் ஆகும் என்று சொல்லுங்கள். நம்பிக்கையோடு சொல்லுங்கள். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். கூப்பிடுகிற யாவருக்கும் இயேசு அற்புதத்தை செய்யக்கூடியவராயிருக்கிறார். இந்த நாளில் அந்த குஷ்டரோகியுடைய மனுஷனை இயேசு குணமாக்கினது போல இன்றைக்கு உங்கள் உள்ளத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் ஆண்டவராக இயேசு மாற்றி உங்களுடைய துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற பண்ணுவார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய துக்கத்தை
ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். அன்று குஷ்டரோகி ஆண்டவர் உம்மை இடத்துல ஜெபித்த போது, உம்மை நோக்கி கூப்பிட்ட போது, உடைய கூப்பிடுதலை கேட்டு உடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின என் ஆண்டவராக இயேசு இன்றைக்கு இந்த நாளிலே யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, உடைய துக்கத்தை கர்த்தர் மாற்றுவீராக, உடைய வேதனைகளை மாற்றுவீராக, அவர்களுடைய வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துவீராக. அந்த குஷ்டரோகி மனிதன் சந்தோஷத்தோடு சுகத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் அவன் கடந்து போனது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தில் இருக்கிற துக்கத்தை கர்த்தர் மாற்றி உடைய உள்ளத்தில் சமாதானத்தை சந்தோஷத்தை நீர் தந்து வழி நடத்தும்படியாக மது சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.